Assalamualaikum. Hi friends, welcome to Jamshi's Lifestyle. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெட் சில்லி அப்படிங்கற டிஷ்ஷை ட்ரை பண்ணிருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரெட் சில்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வெங்காயம், தக்காளி, ஒரு 4-5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஹாஃப் கேப்சிகம், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ண எடுத்துக்கிட்டேன். ஆனியன், டொமேட்டோ 2 மட்டும் குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த பிரெட் சில்லி ரெசிபியை வந்து இன்ஸ்டா ரீலில் தான் பார்த்து வச்சுருந்தேன். இதை நான் சேவ் பண்ணி வச்சு ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. ஆனால் இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி எப்போவுமே வீட்டில் ப்ரெட் வச்சு ஸ்வீட் தான் செய்வோம். ப்ரெட் ஹல்வா, ப்ரெட் ரோஸ்ட் அந்த மாதிரி. அப்படியே இல்லைனாலும் சாண்ட்விச் செய்வோம். இந்த வாட்டி ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரெட் சில்லி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பூண்டு, இஞ்சி 2த்தையும் வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம் வந்து இன்றைக்கி நான் க்ரீன் கலர், இது வந்து நான் ஏற்கனவே வீட்டில் இருந்ததை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இன்னும் வந்து வேறு ஏதாச்சும் கலர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்க வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை கட் பண்ணுறது வந்து ஒரு டிரான்சிஷன் வீடியோ மாதிரி கொஞ்சம் சீனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. ப்ரெட்டை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இந்த ஆயிலில் டோஸ்ட் பண்ண போகிறேன். கீ இருந்தால் கீலையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து கீ இல்லாத காரணத்தினால நான் இன்றைக்கி ஆயிலில் தான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா டக்குன்னு கருகிடும். நான் ஸ்லிம்மில் வச்சுருக்கிறதுலேயே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து டக்குன்னு வந்து கருகிடுச்சு. ரெட்டில் லைட்டாக 1-2 பீஸ் வந்து லைட்டாக தீஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் அப்போவே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் சில்லிக்கான அந்த மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜீரகம் 1 டீஸ்பூன், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து 1 கொத்து அளவுக்கு போட்டு அதை வந்து நல்லா 1 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃப்ரை பண்ணக்குள்ளேயே வந்து நமக்கு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லா ஸ்மெல்லும் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராகவே தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து வதக்கிக்கணும். ஆனியனை வந்து ஏன் ரொம்ப க்யூபாக நறுக்கியிருக்கோன்னா சீக்கிரமாக வந்து சாட்டே ஆகும். நம்ம ப்ரெட்டுங்கிறதுனால அது கூட நல்லா மேரினேட் ஆகும். அதனால தான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் கொஞ்சம் சில்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம், கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து இந்த வெங்காயத்து கூட சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கூடவே வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அது கூட சேர்ந்து மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆக விடணும். கேப்சிகம் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் இது கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் ஆக விடணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் இதில் ஆட் பண்ணி அந்த பிரெட் கூட வந்து இந்த மசாலா வந்து ஃபுல்லாக பிளெண்ட் ஆகணும். அது வரைக்குமே வந்து நல்லா வந்து திருப்பி போடணும். அதனால ரொம்ப இது பண்ணால் வந்து ப்ரெட்டெல்லாம் லைட்டாக உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால லைட்டாக வந்து கிண்டி விடணும். அப்படியே நம்ம 5 மினிட்ஸ் வந்து இந்த பேன்லேயே வந்து சாட்டே பண்ண விட்டா அவ்வளோதான், பிரெட் சில்லி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு அதை இறக்கிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நான் கூட இன்ஸ்டா ரீலில் பார்த்து தான் ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கணும், இது தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். உரப்பு மட்டும் வேணான்னா சில்லி சாஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை எப்போவுமே ஆன்லேயே வைங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.